வெல்கம் டு அவர் கல்விமயில் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் குப்தர்கள். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குப்தர்கள் 6th ஸ்டாண்டர்ட் 3rd டைம் புக்கில் இருக்கிற குப்தர்கள் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, மூன்றாம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில், இங்கே வட இந்தியா இருக்குதுல்ல, இந்த வட இந்தியாவில் யார் இருந்தாங்க அப்படின்னா குஷானர்கள். தென்னிந்தியாவில் யார் இருந்தாங்க அப்படின்னா சாதவாகனர்கள். இவங்க 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய பேரரசாக இவங்க இருந்தாங்க. இந்த 2 பேரரசு படிப்படியாக வீழ்ச்சியை ஊற்றுறதுக்கு அப்புறம் தோன்றியது தான் என்ன அப்படின்னா நம்ம குப்த பேரரசு. அவ்வாறு தோன்றிய குப்த பேரரசு எவ்வளவு காலம் நீடித்தது அப்படின்னா 200 ஆண்டு காலம் நீடித்தது. இதுக்கப்புறம் வந்தது தான் யார் அப்படின்னா வர்த்தன அரசு. வர்த்தன அரசில் மெயின் அரசர் யார் அப்படின்னா ஹர்ஷவர்த்தனர். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் ஹர்ஷவர்த்தனர். இவர் எப்போ இருந்து எப்போ வரையில் ஆண்டார் அப்படின்னா 606 647 வரையிலும் வர்த்தனர் அரசு வம்ச ஹர்ஷர் ஆண்டார். வட இந்தியாவில் குஷானர்கள், தென்னிந்தியாவில் சாதவாகனர்கள். இந்த 2 அரசோட வீழ்ச்சிக்கு அப்புறம் தோன்றிய அரசு தான் குப்த அரசு. கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலம் நீடித்தது. இந்த அரசர்களில் ஒவ்வொரு குப்தராக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா, யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். இவரோட பையன் யார் அப்படின்னா கடோத்கஜர். ஓகேங்களா, இந்த ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை நிறுவியவர். இவங்க எந்த பகுதிகளை ஆண்டார்கள் அப்படின்னா பீகார், வங்காளம். இந்த பகுதிகளை யாரு ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர் இவர்கள் ஆண்டார்கள். முதல்ல வெளியிட்ட நாணயங்கள், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. குப்த வம்சத்தில் முதலில் வெளியிட்ட நாணயங்களில் இடம்பெற்ற உருவம் யாரோடது அப்படின்னா ஸ்ரீகுப்தர். ஏன்னா இவர் தானே நிறுவனர். ஸோ இவரோட உருவம் முதல்ல வெளியிடப்பட்ட நாணயங்களில் ஸ்ரீகுப்தரோட உருவம் இருந்தது. தென் அந்த காலத்து கல்வெட்டுக்களில் 2 பேர்த்தையுமே என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மகாராஜா அப்படின்னு சொல்லி கல்வெட்டுக்களில் குறிச்சிருக்கிறாங்க. யாரை? ஸ்ரீகுப்தரையும் கடோத்கஜரையும். ஸோ இவருக்கு அப்புறம் வந்தவர் தான் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர். சரிங்களா, முதலாம் சந்திரகுப்தர். இவரோட ஆட்சி காலம் எப்போ? கிபி 319 335. முதலாம் சந்திரகுப்தருக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வர ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னா இவர் லிச்சாவி வம்சத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். எல்லாரும் தான் கல்யாணம் பண்ணாங்க. பட் இவர் கல்யாணம் பண்ணதை மட்டும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா மெயினாக இவர் குப்த வம்சத்தை பிரம்மாண்டமாக பண்ணதுக்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த லிச்சாவி வம்சத்தோட பிராண்டை பயன்படுத்தி தான் இவர் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா லிச்சாவி வம்சத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். ஸோ இவர் வெளியிட்ட நாணயங்களில் யார்? முதலாம் சந்திரகுப்தர் வெளியிட்ட நாணயங்களில் யாரோட உருவம் இருந்துச்சு அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் அவரும் அவரோட ஒய்ஃபும். யார்? முதலாம் சந்திரகுப்தர், குமாரதேவி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு வாசகம் இருந்துச்சு. என்ன வாசகம் அப்படின்னா லிச்சாவையா அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம். இது ஏதோ ரொம்ப பெரிய பிராண்டாக அந்த காலத்தில் இருந்திருக்குது. லிச்சாவி, நான் லிச்சாவி குடும்பத்தில் இருக்கிற பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக முதலாம் சந்திரகுப்தர் இருந்திருக்கிறாரு. ஸோ அவங்க ஒய்ஃபோட இருக்கிற ஃபோட்டோவையும் தான் வெளியிட்ட நாணயங்களில் வச்சிருக்கிறாரு. தென் லிச்சாவையான்னு சொல்லி ஒரு வாசகமும் அங்கே எழுதியிருக்கிறாரு. தென் இந்த லிச்சாவினா எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த லிச்சாவி என்ன அப்படின்னா கங்கை நதி இருக்குதுங்களா வட இந்தியாவில், இந்த கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் அந்த பக்கம் பார்டர் இருக்குதுங்களா நேபாளம். ஸோ இந்த கங்கைக்கும் நேபாளத்திற்கும் இடைப்பட்ட பகுதி தான் என்ன இந்த லிச்சாவி. ஸோ முதலாம் சந்திரகுப்தரை பற்றி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா மெயினாக லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். இந்த லிச்சாவிங்கிற பிராண்டை பயன்படுத்தி குப்த வம்சத்தை பெரிதுபடுத்தினார். ஸோ இவர் வெளியிட்ட நாணயங்களில் முதலாம் சந்திரகுப்தர், குமாரதேவி இருவரும் இணைந்திருக்கும் உருவங்கள் இருந்தது. இவருக்கு இடம்பெற்ற வாசகம் என்ன லிச்சாவையா. லிச்சாவி எங்கே இருந்துச்சு அப்படின்னா கங்கைக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி தான் இந்த லிச்சாவி வம்சம். ஏதோ ஒரு பிராண்டட் வம்சம். இப்போ தான் நம்ம மெயின் ஹீரோவே பார்க்க போகிறோம். யார் அந்த ஹீரோ அப்படின்னா சமுத்திரகுப்தர்.
யாரோட பையன்? இந்த முதலாம் சந்திரகுப்தர் இருக்கிறார்ல, இந்த முதலாம் சந்திரகுப்தரோட பையன்தான் வந்து யாரு அப்படின்னா சமுத்திரகுப்தர். இவருடைய காலம் 335 380, ரொம்ப காலம் ஆண்டிருக்கிறாரு. இதை ஏன் இவரை இவ்வளோ நான் ஸ்பெஷல் சொல்கிறேன் அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க, குப்த அரச வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர் யார் அப்படின்னா யார்? நம்ம சமுத்திரகுப்தர். சமுத்திரம்னு ஒரு படம் இருக்குது இல்லைங்க, சினிமா படம், அது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரத்குமார்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ தலை சிறந்த அரசர் யார்? சமுத்திரகுப்தர். ஹீரோனே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோ சரத்குமார் ஹீரோ தானே. ஸோ இவரோட அவைக்கள புலவர் தான் வந்து யார் அப்படின்னா ஹரிசேனர். இந்த ஹரிசேனர் என்ன பண்ணார் அப்படின்னா, மெயினாக வந்து சமுத்திரகுப்தரோட பீரியடில் வந்து இன்னொரு பிரபலமானது என்ன அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எல்லாரும்? இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து யாரை பற்றியது அப்படின்னா இந்த சமுத்திரகுப்தர். யார் இதை செதுக்குனாங்க அப்படின்னா ஹரிசேனர். அதாவது வந்து இதோட பேர் என்ன அப்படின்னா பிரயாகை மெய்கீர்த்தி. அது என்னங்க பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்னா, ஒரு அரசரை பற்றி அந்த அரசவையில் இருக்கிற புலவர்கள் வந்து அரசரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அரசரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினா தான் அரசர் வந்து தங்க நாணயங்கள், அந்த தேவையான பணங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த புலவர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி வந்து ஹரிசேனர் வந்து சமுத்திரகுப்தரை புகழ்ந்து பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லி அந்த புகழ்றதுக்கு பேர். அதை வந்து செதுக்கின இடம் தான் வந்து எது அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. பிரசஸ்தி அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா சொன்னீங்களா, பிரசஸ்தி பிரயாகை மெய்கீர்த்தியில் வந்து பிரசஸ்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிரசஸ்தி தான் ஒரு சமஸ்கிருத சொல். இது வந்து ஒருவரை புகழ்வது தான் வந்து என்ன பிரசஸ்தி, சரிங்களா? சமுத்திரகுப்தருக்கு என்னென்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? தலை சிறந்த அரசர் ஹரிசேனர்ங்கிற அவைக்கள புலவர் வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டில் பிரயாகை மெய்கீர்த்தி இல்லைன்னா பிரசஸ்தி அப்படிங்கிற பேரில் அவரை புகழ்ந்து அலகாபாத் தூண் கல்வெட்டில் செதுக்கியிருக்கிறாரு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சமுத்திரகுப்தர் வந்து எந்த பல்லவரை தோற்கடித்தார்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா விஷ்ணுகோபன் அப்படிங்கிற பல்லவனை வந்து யார் தோற்கடித்தாங்க அப்படின்னா இந்த சமுத்திரகுப்தர் தோற்கடித்தாரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, சமுத்திரத்துக்கு சரத்குமார்னு ஒன்று ஞாபகம் வச்சுக்கணுங்களா? இன்னொன்று என்ன, சமுத்திரம் அப்படின்னா கடல். கடலில் எந்த இறைவன் இருப்பார், எந்த கடவுள் இருப்பார் அப்படின்னா விஷ்ணு அப்படிங்கிறவர் தான் இருப்பார். ஸோ சமுத்திரத்தையும் விஷ்ணுவையும் ரிலேட் பண்ணிக்கோங்க. யார் அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், சந்திரகுப்தரா இரண்டாம் சந்திரகுப்தரான்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். இன்னொன்று வந்து சமுத்திரகுப்தர் வந்து விஷ்ணுகோபனை தோற்கடித்தார். அண்ட் வந்து இவர் வந்து ஒரு விஷ்ணு பக்தருங்க, சரிங்களா? இது வந்து ஒரு விஷ்ணு பக்தர். இவர் வந்து இன்னொன்று விஷ்ணு பக்தர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வெளியிட்ட நாணயங்கள்ல ஆளாளுக்கு நாணயம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்ரீகுப்தர் வெளியிட்ட நாணயங்களில் வந்து ஸ்ரீகுப்தரோட உருவம் இருந்துச்சு. முதலாம் சந்திரகுப்தர் வெளியிட்ட நாணயங்களில் வந்து முதலாம் சந்திரகுப்தர் அவரோட மனைவி குமாரதேவி இருக்கிற மாதிரி உருவம் இருந்துச்சுங்களா? இந்த சமுத்திரகுப்தர் வெளியிட்ட நாணயங்களில் வந்து இவர் வந்து வீணை வாசிப்பது போன்ற உருவம், சரிங்களா? வீணை வாசிப்பது போன்ற. இதுக்கு எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இவர் வந்து யார், சமுத்திரகுப்தர் யாருன்னு சொல்லியிருக்கிறேன், விஷ்ணுவுக்கு ரிலேட்டடாக சொல்லியிருக்கிறேனுங்களா? ஸோ விஷ்ணுவோட தான் வந்து சரஸ்வதி இருப்பாங்க. சரஸ்வதி கையில் தான் வீணை இருக்கும். ஸோ இதுவும் வந்து சமுத்திரகுப்தருக்கு ரிலேட்டட் வேர்டு தான். ஸோ வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ள நாணயங்களை வந்து இவர் வெளியிட்டார். ஏன் வீணை வாசிப்பது? சும்மா வாங்க வீணை வாசிப்பாங்க. இவருக்கு வந்து ஏன் அப்படின்னா இசையில் வந்து ரொம்ப இவர் வந்து ஆர்வமாக இருந்திருக்கிறாரு. ஸோ இசையில் ஆர்வமாக இருந்தனால தான் இவர் வீணை வாசிப்பது போன்ற நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதனால இவரோட பேர் என்ன அப்படின்னா கவிராஜா. கவிங்கிறது என்ன, பாட்டு ரிலேட்டட் தானே கவி. ஸோ சமுத்திரகுப்தரை வந்து நம்ம என்னவாகவும் சொல்லலாம், வந்து கவிராஜா அப்படிங்கிற பட்டத்தையும் வந்து சமுத்திரகுப்தர் பெற்றிருக்கிறார். சமுத்திரகுப்தருக்கு மெயினாக ஒரு பாக்ஸ் கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னா, இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மனோட சமகாலத்தவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சமுத்திரம்னா என்ன சொல்லியிருக்கிறேன், கடல்னு சொல்லியிருக்கணுங்களா? இது வந்து மேகம். ஸோ இந்த நீராவி வந்து மேகத்தில் பட்டு மழை வருது. ஸோ கடல் மேகம். ஸோ சமுத்திரகுப்தர் வந்து யாருடைய சமகாலத்தவர் அப்படின்னா ஸ்ரீ மேகவர்மனோட சமகாலத்தவர்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீகுப்தர் பார்த்தோம், கடோத்கஜர் பார்த்தோம், முதலாம் சந்திரகுப்தர் பார்த்தோம், சமுத்திரகுப்தர் பார்த்தோம். இப்போ சமுத்திரகுப்தரோட பையன் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இவரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்னா இவரோட பேர் என்ன அப்படின்னா விக்ரமாதித்தன். நம்ம ஏற்கனவே இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள்லாம் ஒரு கதை இருக்கும், பழங்காலத்து கதைகள். ஸோ அந்த ரிலேட்டட் ஆள் தான் வந்து யார், நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் மெயினாக வந்து இந்த சாக அரசர்கள்னு ஒரு அம்சம் இருந்திருக்குது. எங்கே, குஜராத்லேயும்
மாளவத்திலே வந்து இந்த சாக வம்சத்தை வந்து சாக அரசர்களை தோற்கடித்து இந்த குஜராத் மாளவத்தை கைப்பற்றியவர் யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் வந்து பல்லவ நாட்டு விஷ்ணுகோபனை தோற்கடிச்சார்னு சொல்லி பார்த்தோம். பட் இந்த 2ஆம் சந்திரகுப்தர் என்ன பண்ணார்னா நம்ம தென்னாட்டு அரசர்களோட ரொம்ப நட்புறவா இருந்தாரு. ஸோ தென்னாட்டு அரசர்களோட நட்புறவா இருந்த அரசர் யார் அப்படின்னாலும் நம்ம யாரை சொல்லணும்? 2ஆம் சந்திரகுப்தர். இவருக்கு வந்து நம்ம சமுத்திரகுப்தருக்கு அலகாபாத் தூண் கல்வெட்டு பார்த்தோங்களா? 2ஆம் சந்திரகுப்தருக்கு என்ன தூண் கல்வெட்டு அப்படின்னா குதுப் மினார்ல இருக்கும் மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு. அதுதான் வந்து யாரு? நம்ம 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து கல்வெட்டு வந்து என்ன அப்படின்னா மெக்ராலி இரும்பு தூண் மெயினாக வந்து சீன அறிஞர் வந்து பாகியான்னு ஒருத்தர் இருந்தாருங்க. இவர் வந்து ஒரு பயணி. இந்த பாகியான் வந்து யார் காலத்தில் வந்து வந்தார் அப்படின்னா யார் காலம் அப்படின்னா இந்த 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் வந்து பாகியான் வருகை புரிந்தார். ஸோ 2ஆம் சந்திரகுப்தருக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா இவரை வந்து விக்ரமாதித்யன்னு சொல்லுவாங்க. சாக அரசர்களை தோற்கடித்து குஜராத் மாளவத்தை கைப்பற்றினார். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா குதுப் மினாருக்கு அருகே உள்ள மெக்ராலி இரும்பு தூணை வந்து நிறுவியவர். பாகியான் யார் காலத்தில் வந்தார்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலம்னு சொன்னாங்களா? இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், நவரத்தினங்கள். நவன்னா என்ன? 9. ஸோ 9 அமைச்சர்கள் உள்ள அவை. ஸோ நவரத்தினங்களை கொண்ட அவை யாரோடையது அப்படின்னாலும் இந்த 2ஆம் சந்திரகுப்தர். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் யாருக்கு ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த 2ஆம் சந்திரகுப்தருக்கு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. யார் யாரை பார்த்தோம்? லைனா சொல்லலாங்களா? ஸ்ரீகுப்தர் பார்த்தோம், தென் கடோத்கஜரை பார்த்தோம். கடோத்கஜருக்கு அப்புறம் 1ஆம் சந்திரகுப்தர், தென் சமுத்திரகுப்தர், அவருடைய பையன் 2ஆம் சந்திரகுப்தர் பார்த்தங்களா? இந்த 2ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் வர்றது தான் யார் அப்படின்னா நம்ம குமாரகுப்தர். குமாரகுப்தருக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க, மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம் ரொம்ப ஃபேமஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா இந்த குமாரகுப்தர் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். ஸோ குமாரகுப்தருக்கு நீங்கள் என்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஒரே பாயிண்ட்டு நாலந்தா பல்கலைக்கழகம். 11th புக்கில் வந்து இவரோட பேர் சக்கராதித்யர்னு இருக்கும். அது 11th புக் படிக்கிறப்ப பார்த்துக்கலாம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்கராதித்யர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னாலும் நம்ம குமாரகுப்தர். ஸோ குமாரகுப்தருக்கு அப்புறம் வந்தவர் யார் அப்படின்னா ஸ்கந்தகுப்தருங்க. இந்த ஸ்கந்தகுப்தர் அப்போ வந்து ஒரு திருப்பு முனையே வந்து ஏற்பட்டுச்சு. என்ன திருப்பு முனை அப்படின்னா ஹூணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம். இந்த ஹூணர்கள் யாருன்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஹூணர்கள் யாரு அப்படின்னா ஹூணர்கள் வந்து ஒரு பழங்குடி நாடோடி தான் வந்து இந்த ஹூணர்கள். இவங்க வந்து தலைவர் யார் அப்படின்னா அட்டில்லான்னு சொல்லி இவரோட தலைமைகள். இவர் ஆக்சுவலாக வந்து இவங்க இந்த ரோமாபுரின்னு இருக்குதுல்ல, இந்த ரோமாபுரி ஆண்டு வந்தார் கான்ஸ்டாண்டினோபிள். இதெல்லாம் ரொம்ப நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, தெரிஞ்சுக்கோங்க ஹிஸ்ட்ரி. ரோமபுரியை ஆண்டு வந்த கான்ஸ்டாண்டினோபிளை ஆல்ரெடி இந்த ஹூணர்கள் வந்து ரொம்ப பயப்படுத்திட்டு இருந்தாங்க. ஹூணர்களை யாரை ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இந்த பாகுபலி படத்தில் கிளைமேக்ஸில் வருவாங்களே, அவங்க பேசுகிற லாங்குவேஜே புரியாது, ரொம்ப கொடூரமாக இருப்பாங்களே, அரக்கர்கள் மாதிரி இருப்பாங்களே, அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூணர்கள் கிட்டத்தட்ட அவங்கள மாதிரி தான் இவங்களும். ஸோ இவங்க வந்து ரோமபுரியில் கான்ஸ்டாண்டினோபிள்ங்கிறவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். அவங்களையே வந்துட்டு இந்த ஹூணர்கள் வந்துட்டு பயமுறுத்திட்டு இருந்தாங்க. இவங்க எப்படிங்க இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா இந்த மத்திய ஆசியா இருக்குது பாருங்கள், இந்த மத்திய ஆசியா வழியாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே அப்படியே நுழையிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த எல்லையோர பகுதிகளில் ஏற்கனவே பயமுறுத்திட்டு இருந்தாங்க. நடுவில் நம்ம ஸ்கந்தகுப்தர் இருக்கிறாரு பாருங்க, இந்த ஸ்கந்தகுப்தத்தை ஏற்கனவே வம்புழுத்தாங்க. ஆனால் ஸ்கந்தகுப்தர் இவர்களை விரட்டி அடிச்சிட்டார். எகைன் 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்து இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க. இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் அவங்க தலைவர் யார்? தோரமானர் அவர்கள் கீழே வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. இந்த தோரமானவரோட பையன் மிகிரகுலர். ஹூணர்களை பொறுத்தவரையில் 3 பேர் மட்டும் இந்த லெசனில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட தலைவர் யார் அப்படின்னா அட்டில்லா தலைமையில் தான் வந்து ஹூணர்கள் இருக்காங்க. பட் நமக்கு வந்த ஹூணர்கள் யாருன்னா இவங்களோட டைப் தான். பட் நமக்கு வந்தவங்க யார் அப்படின்னா ஹூணர்கள்லேயே வந்து வெள்ளை ஹூணர்கள். மேபி அவங்க ஒரு பிரான்ச் வந்து வெள்ளையாக இருந்திருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து கருப்பாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வெள்ளை ஹூணர்கள் தான் வந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்து எல்லையோர பகுதிகளெல்லாம் பயமுறுத்தி தென் ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்து எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஸ்கந்தகுப்தர்கிட்ட போயிருக்கிறாங்க. தென் அவர் விரட்டி அடிச்சதுக்கப்புறம் மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்து கைப்பற்றியிருக்கிறாங்க. அவரோட அந்த சமயத்தில் தலைவராக இருந்தவர் தோரமானர். அவரோட பையன் தோரமானருக்கு அப்புறம் மிகிரகுலர். என்னென்ன அரசர்கள் பேர் ஞாபகம் வச்சுக்கிறீங்க? அட்டில்லா, தோரமானர், மிகிரகுலர். இவ்வளோ தான் வந்து ஹூணர்க்கு ஹிஸ்ட்ரி. கடைசியாக வந்து இந்த மிகிரகுலரை வந்து யார் தோற்கடிச்சாங்க அப்படின்னா மாளவ அரசர் யசோதர்மன்
அப்படிங்கிறவர் வந்து இந்த மிகிரகுலரை வந்து தோற்கடித்து இந்த ஹூணர்களோட ஆட்சியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஹூணர்கள் ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு அட்டில்லா, தோரமனர், மிகிரகுலர், வெள்ளை குணர்கள் மத்திய ஆசியா வழியாக இந்த பார்டரில் வந்துட்டு தென் ஸ்கந்தகுப்தரை தோற்கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மிகிரகுலரை வந்து யார் தோற்கடிச்சா? மாளவரசர் யசோதர்மன். இதோட வந்து இந்த ஹூணர்கள் ஹிஸ்ட்ரி வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்கந்தகுப்தரில் பாருங்கள், ஹூணர்கள் மெயினாக இங்கே திருப்புமுனை எதில் ஏற்பட்டுருச்சு? இந்த ஹூணர்கள் படையெடுப்பு வந்து குப்தர்கள் ஆட்சி வீழ்ச்சி அடைவதற்கு ஒரு காரணங்க. ஸோ ஸ்கந்தகுப்தர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹூணர்களை விரட்டி அடிச்சிடாது. தென் ஆஃப்டர் 12 இயர்ஸ் கழிச்சு மீண்டும் வந்து ஹூணர்கள் வந்து ஸ்கந்தகுப்தரை வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்கந்தகுப்தருக்கு அதுக்கப்புறம் வந்தவர் யார் அப்படின்னா பாலாதித்யர். இந்த பாலாதித்யரோட இன்னொரு பேர் அப்படி என்ன அப்படின்னா முதலாம் நரசிம்மகுப்தர். சரிங்களா? இந்த முதலாம் நரசிம்மகுப்தர் வந்து யாருக்கு கப்பம் கட்டி வந்தார்னா மிகிரகுலர். யார் மிகிரகுலர்னு பார்த்தோம்? தோரமனரோட பையன் தானே மிகிரகுலர், ஹூணர்கள். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ஸ்கந்தகுப்தர் பீரியட்லேயே இவங்க உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த பாலாதித்யர் வந்து மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தார். ஏன் அப்படின்னா இவங்க தான் வந்து பிடிச்சிட்டாங்கல்ல ஆட்சியை. அப்போ வந்து இவங்க என்ன ஆயிடுறாங்க? சிற்றரசு ஆயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க கட்டுப்பட்ட அரசாக மாறுறதுனால மிகிரகுலருக்கு வந்து இவர் கப்பம் கட்டி வந்தார். இவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாருங்க. மிகிரகுலரை ஜெயிலெல்லாம் அடைச்சு பார்த்தாரு. அதெல்லாம் எல்லாத்துலேயும் தப்பிச்சு வந்துட்டு இவர் வந்து என்ன பண்ணாரு? பாலாதித்யரை வந்து ஊரை விட்டே துரத்திட்டாரு. சரிங்களா? கடைசியா குப்த பேரரசோட அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். சரிங்களா? குப்த பேரரசர்களின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். புக்கில் வந்து கடைசி பேரரசர் யார் அப்படின்னா பாலாதித்யர்னு இருக்கும். பட் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். ஸோ இந்த அங்கீகரிக்கப்பட்டங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி பேரரசர் யாருன்னா பாலாதித்யர். அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். ஸோ இதோட வந்துட்டு குப்தர்களில் என்னென்ன அரசர்கள் வந்தார்னு பார்த்துட்டோம். மறுபடியும் ஒரு இடம் ரிமைண்ட் பண்ணலாங்களா? என்னென்ன அரசர்கள் வந்தாங்க? ஸ்ரீகுப்தர் வந்தார். ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் கடோத்கஜர் வந்தார். அதுக்கப்புறம் யார்? முதலாம் சந்திரகுப்தர் வந்தார். முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் அவரோட பையன் யார்? அவரோட பையன் சமுத்திரகுப்தர் வந்தார். சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் யார்? குமாரகுப்தர். மெயினாக நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்குனார்னு சொன்னாருங்களே, அந்த குமாரகுப்தருக்கு அப்புறம் வந்தவர் தான் ஸ்கந்தகுப்தர்னாலே உங்களுக்கு எங்கே போயிடணும் ஞாபகம்? ஹூணர்கள் வந்து தோற்கடிச்சு மெயினாக ஹூணர்கள் உள்ளே வந்த ஏரியா வந்து எது அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் வந்தவர் யார் அப்படின்னா பாலாதித்யர். பாலாதித்யரோட இன்னொரு பேர் என்ன? முதலாம் நரசிம்மகுப்தர்னு பார்த்தோங்களா? இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு வந்தவர் தான் வந்து யார்? அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். ஆக்சுவலாக வந்து இந்த கல்வெட்டுக்களில் வந்து சமுத்திரகுப்தருக்கு வந்து என்ன பார்த்தோம்? அலகாபாத் தூண் கல்வெட்டுன்னு பார்த்தோங்களா? சமுத்திரம் சரத்குமார் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரத்குமார் அழகாக இருக்கிறாரு, ஹீரோ அழகாக இருக்கிறாரு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சமுத்திரகுப்தருக்கு வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு பார்த்தோம். மெஹ்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு யாருக்கு பார்த்தோம்? இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பார்த்தோங்களா? தென் ஸ்கந்தகுப்தருக்கு வந்து என்ன அப்படின்னா பிதாரி தூண் கல்வெட்டு. ஸ்கந்தகுப்தருக்கு என்ன அப்படின்னா பிதாரி தூண் கல்வெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவரையில் வந்து என்னென்ன குப்தர் வந்தாங்க, யார் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசன் வரல் பார்த்துட்டோங்களா? ஸோ அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் உள்ளே இருக்குதான்னு பார்த்துடலாம். பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் வட இந்தியாவை ஆட்சி புரிந்த காலம் என்ன காலம்? கிபி 606 647 சொன்னனுங்களா? தென் செகண்ட் கொஸ்டின், குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? யாருங்க? முத யாருங்க? ஸ்ரீகுப்தர். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. குப்தர் கால நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற அரசரின் வடிவம் நான் சொன்னனுங்களா? முதல் யாருங்க? ஸ்ரீகுப்தர் தான் வந்து குப்த அரச வம்சத்தையே வந்து நிறுவியவர். ஸோ அவர் வெளியிட்ட நாணயங்களில் வந்து முதல்ல யாரோட உருவம் இருக்குதுங்க? அவரோட உருவம் தான். ஸோ முதலாக இடம்பெற்ற அரசரின் வடிவம் யாரு? ஸ்ரீகுப்தர். லிச்சாவி அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணந்த குப்த அரசர் யாருங்க? இந்த முதலாம் சந்திரகுப்தர் பார்த்தாங்களா? அவர் என்ன பண்ணாரு? ஒரே நல்ல விஷயம் வந்து இந்த குமாரதேவியை மணந்தது மட்டும்தான் அவர் ஹிஸ்ட்ரியிலே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்த குப்த அரசர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர் மற்றும் எந்த அரசியாரின் உருவங்கள் இடம்பெற்றுள்ளன? இந்த சந்திரகுப்தர் குமாரதேவியை மணந்த லிச்சாவி அரச குடும்பத்துக்கு போனாருங்கள, அவர் வெளியிட்டப்பட்ட தங்க நாணயங்களில் எந்த அரசி உருவம் இருக்கும்? சந்திரகுப்தரோட ஒய்ஃப் பேர் என்ன? குமாரதேவி தானே. ஸோ ஆன்சர் குமாரதேவி. நெக்ஸ்ட் கொஸ்டின், லிச்சாவி ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் எந்த நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது? எந்த நாட்டுங்க? நேபாள நாடுன்னு சொன்னனுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. குப்த அரச வம்சத்தின்
தலைசிறந்த அரசர் யார்? தலைசிறந்த அரசர் யார்? நம்ம ஹீரோ யாருங்க? சரத்குமார் சமுத்திரகுப்தர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹரிசேனர் எந்த மன்னரின் அவைக்கள புலவராக இருந்தார்? ஹரி அப்படின்னா இதை எப்படி ரிலேட்டட் ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சமுத்திரகுப்தர் யாருன்னு சொன்னேன், சரத்குமார்னு சொன்னாங்களா, இதை வந்து டேரக்டர் ஹரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹரிசேனர் வந்து ரிலேட்டட் டு சமுத்திரகுப்தர். ஹரிசேனர் எந்த மன்னர் அவைக்கள புலவராக இருந்தார்? நம்ம சரத்குமார் யாரு? சமுத்திரகுப்தர். இந்த 9th கொஸ்டின் பாருங்க. சமுத்திரகுப்தர் ஆட்சிக்கான மிக முக்கிய கல்வெட்டு. சமுத்திரகுப்தருக்கு என்ன சொன்னீங்க? அழகா இருக்கிறாரா சரத்குமார்? ஸோ அலகாபாத்தூன் கல்வெட்டு. ஹீரோ எப்பவுமே அழகா இருப்பாங்க. தென் அடுத்தது பாருங்க. பிரயாகை மெய்கீர்த்தி சொன்னானுங்களா, எங்க ஞாபகம் வருது? ஹரிசேனர் வந்து யாருக்காக எழுதினாரு? ஹரி, டைரக்டர் ஹரி. சரத்குமார் யாரு? சமுத்திரகுப்தர். பிரயாகை மெய்கீர்த்தி பிரசஸ்தி யாரால் இயற்றப்பட்டதுன்னா நம்ம ஹரிசேனர். யாரை புகழ்ந்து பாடினாரு? சமுத்திரகுப்தரை புகழ்ந்து பாடினாரு. தென் சமுத்திரகுப்தர் தோற்கடித்த பல்லவ நாட்டு அரசர் யார்? விஷ்ணுகோபன் சொன்னானுங்களா, இதை வந்து சரத்குமார்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து கடல்னு வச்சுக்கோங்க. கடல்ல எந்த கடவுள் இருப்பாரு? விஷ்ணு இருப்பாரு. ஸோ சமுத்திரகுப்தர் தோற்கடித்த பல்லவ நாட்டு அரசர் யார்? விஷ்ணுகோபன். சமுத்திரகுப்தர் வழிபடும் கடவுள் யார்? சமுத்திரம், கடல். ஸோ கடலுக்குள்ள யார் இருக்கிறா? விஷ்ணு. அடுத்தது பாருங்க. தங்க நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ள மன்னர் யார்? வீணை வாசிக்கிறது யாருங்க? நம்ம சமுத்திரகுப்தர். கடல் சொன்னோம்னா, சமுத்திரம்னா கடல், கடல்ல தான் வந்து விஷ்ணுவோட சரஸ்வதி இருக்காங்க. சரஸ்வதி கையில தானே வீணை இருக்கு. சமுத்திரகுப்தருக்கு வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப இசையில வந்து ரொம்ப பிரியரு. ஸோ அவர் வந்து வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ள நாணயங்களை வந்து வெளியிட்ட மன்னர் யார்? நம்ம சரத்குமார் யாரு? சமுத்திரகுப்தர். அடுத்தது பாருங்க. கவிராஜா யாருங்க? கவிராஜா நம்ம சமுத்திரகுப்தர். சரத்குமார் தானே. சமுத்திரகுப்தர் வந்து கவிராஜா என்ற பட்டம் பெற்ற மன்னர். இலங்கையைச் சேர்ந்த மேகவர்மன் வந்து எந்த அரசரின் சமகாலத்தவர்? இது வந்து பாக்ஸ் கொஸ்டின்ங்க, முக்கியமாக வச்சுக்கோங்க. மேகவர்மன் யாரை சொன்னீங்க? சமுத்திரகுப்தன். சமுத்திரம்னா கடல், கடல் மேகம்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் விக்ரமாதித்யன் என அழைக்கப்படும் குப்த அரசர் யார்? யாருங்க? நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்யன் என அழைக்கப்படும் குப்த அரசர். அடுத்தது தென்னிந்திய அரசர்களோட நட்புறவு பேணிய அரசர் யார் அப்படின்னாலும் இரண்டாம் சந்திரகுப்தர் தான். ஏன்னா சமுத்திரகுப்தர் தான் போய் விஷ்ணுகோபனை தோற்கடிச்சிட்டார்ல, அது ஒன்றும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை, போய் தோற்கடிச்சிட்டு வந்துட்டார். பட் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வந்து என்ன பண்ணார்னா தென்னிந்திய அரசர்களோட நட்புறவு பேணினார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சீன பௌத்த அறிஞர் பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியா வந்தார்? சொன்னானுங்களா, மெயினாக இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருடைய பாயிண்ட்டு? யாருடைய காலத்தில் இந்தியா வந்தார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் வந்து இந்தியா வந்தார். எந்த மன்னர் வந்து நவரத்தின அவையை கொண்டிருந்தார்னு சொன்னானுங்களா, யாரு? இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வந்து நவரத்தின அவையை கொண்டிருந்தார். இந்த விக்ரமாதித்யர் அவையில் இருந்த நவரத்தினங்கள் யாருன்னு பாருங்க. காளிதாசர். ஏற்கனவே காளிதாசர்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இவர் எந்த அவையில் இருந்திருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. விக்ரமாதித்யர் யாரு? நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர். சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர் யாரு? சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர் எங்க இருந்திருக்கிறாரு? சமுத்திரகுப்தர் காலத்திலேயே இருந்திருக்கிறாரு, இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்திலே இருக்கிறாரு. அப்பா பையன் ரெண்டு காலத்திலேயும் வந்து ஹரிசேனர் இருந்திருக்கிறாரு. ஸோ அமரசிங்கர் யார் அப்படின்னா அகராரியல் ஆசிரியர். தன்வந்திரி ஏற்கனவே பார்த்துருக்குறோம். தன்வந்திரி வந்து படிச்சிருக்கிறோம் நல்லாவே. தன்வந்திரி ஒரு மருத்துவர். காகபானகர் யார் அப்படின்னா சோதிடர். சங்கு அப்படின்னா கட்டடக்கலை நிபுணர். கட்டடம் மண், மணல், ஜல்லிலாம் போடுவோம்ல, அந்த மணலுக்குள்ள என்ன இருக்கும்? சங்கு. ஸோ சங்குனா கட்டடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வராகமிகிரர் வானியல் அறிஞர். ஏற்கனவே நம்ம வந்துட்டு நல்லாவே நமக்கு தெரியும். வராகமிகிரர் வானியல் அறிஞர். வராச்சி அப்படின்னா இலக்கண ஆசிரியர் ப்ளஸ் சமஸ்கிருத புலவர். விட்டல் பத்தர் அப்படின்னா மாய வித்தைக்காரர். இதை வந்து பொறுத்துகளை கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ இது வந்து யார் என்ன புலவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காளிதாசரை கொடுத்து இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நம்ம சமஸ்கிருத புலவர் யார், அகராதியல் ஆசிரியர் யார், இது எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. இரண்டாம் சந்திரகுப்தர் சாக அரசர்களை தோற்கடித்து, கரெக்டுங்களா? இரண்டாம் சந்திரகுப்தர் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவும் குஜராத் ஆகிய பகுதிகளை கைப்பற்றினார். சொன்னனுங்களா? கரெக்ட். இரண்டாம் சந்திரகுப்தரோட பட்ட பெயர்கள் என்னன்னு பாருங்க. விக்ரமாதித்யர். இவருக்கு தாங்க நிறைய பேர் இருக்குது. சமுத்திரகுப்தருக்கு ஒரே பேர் கவிராஜா. பட் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு நிறைய பேர் இருக்குது. என்னென்னா விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மச்சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இந்த மாதிரி நிறைய பேர் யாருக்கு இருக்குதுன்னா நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்தது பாருங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா யாருங்க? குமாரகுப்தர். முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறியவர் யார் அப்படின்னா யாரு? நம்ம பாலாதித்யர். அடுத்தது பாருங்க. மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்த மன்னர் யார்? யாருங்க? நம்ம முதலாம் நரசிம்மகுப்தர். முதலாம் நரசிம்மகுப்தர் யாரு? பாலாதித்யர்.
ஸ்கந்தகுப்தர்கிட்ட வந்து அதுக்கு அடுத்து வந்தவர் பாலாதித்யர். ஸோ இவர் தான் வந்து மிகிரகுலருக்கு ஸ்கந்தகுப்தர் பேர்லேயே மிகிரகுலர் உள்ளே வந்துட்டார். ஸோ மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தவர் யார் அப்படின்னா பாலாதித்யர். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? யாரை சொன்னீங்க? விஷ்ணு குப்தர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம பார்ட் 1 முடிச்சுக்கலாம். பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்ட் 2 பிடிச்சிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் எங்களோட ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.